கர்த்தருடையதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். கர்த்தருடையதாக பார்க்கும்போது சொற்களின் மிகுதியில் பாவம்லாம் போகாதுன்னு சொல்லுது. நம்ம பேசுகிற வார்த்தையில் தேவையில்லாமல் பேசக்கூடிய எல்லா வார்த்தையுமே, இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் பேசிட்டே இருப்போமானால் அதில் கண்டிப்பாக பாவம் வந்துடும் சொல்லுது. நம்ம முதல்ல சும்மா ஆரம்பிப்போம் அப்படி பேபி அதில் பாவக்கிரியைகள் வந்துடுது, பாவம் வந்துடுது. அந்த வேளையில் நம்ம கூட வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ அநேக ஆசீர்வாதம் நம்ம தடைப்பட்டது நம்முடைய வாயின் வார்த்தையினால் தடைப்பட்டிருக்கலாம், நம்முடைய பேச்சினால் தடைப்பட்டிருக்கலாம். இந்த வேளையில் நம்ம வாயை ஒரு விஷயம் நாவை காத்து கொடுப்போம். அந்த அநேக வார்த்தை சொற்கள் மிகுதியை பேசும்போது தேவைக்கு கரெக்டாக சரியான வார்த்தை சரியான கரெக்டாக பேச ஞானத்தை கற்றுட்டு கேட்போம். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். இதுக்கு முன்னாடி நம்ம அதிக வார்த்தை பேசினாலேயோ அநேக காயப்பிடிச்சிருந்தாலோ அநேக ஆசுவாத்தை இழந்திருந்தாலோ இந்த வேலையில் நம்ம கற்றுட்டு அர்ப்பணிப்போம். யாரையும் துக்கப்படுத்தாதபடி, பசுத்தாய் துக்கப்படுத்தாதபடி, மனுஷனை துக்கப்படுத்தாதபடி, யாரையும் துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் பிரியமான வார்த்தை பேச அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் தேவன் ஆசீர்வதிப்பார், சகல வீட்டிலும் ஆசீர்வதிப்பார். வானத்தை உண்டாக்குற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பூமியில் ஆசீர்வதிப்பார், லோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். நம்ம நாவை காத்துக்கொள்வோம், கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். அது தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.